ஹாய் கைஸ், சில நாட்களுக்கு முன்னாடி கிளைண்ட் எனக்கு கொடுக்குற ஃபீட்பேக், ரிவ்யூ அண்ட் கரெக்ஷன்ஸ்லாம் என்னை ரொம்பவே டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நான் ஹேண்டில் பண்ணுற விதத்தை சேஞ்ச் பண்ணேன். என்ன நானே க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு இது எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை எப்படி பண்ணேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். திஸ் இஸ் டே 15 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜெர்னி. ஃப்ரீலான்சிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிளைண்ட் எப்போல்லாம் ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் அதை நான் ரொம்பவே பர்சனலாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படி பர்சனலாக எடுத்துக்காமல் அதிலிருந்து சில விஷயம் லேர்ன் பண்ணேன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிளைண்ட் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதை கம்ப்ளீட்டாக லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேர்த்தில் எந்த இடத்துல மிஸ்கம்யூனிகேட் ஆகுது அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதனால் எனக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆச்சு. அண்ட் ஒரு விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க அந்த மாதிரி ஃபீட்பேக் நம்மளுக்கு கொடுக்கலனா அதுக்கு ஒரு சொல்யூஷனே நம்ம ஃபைண்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். நான் ரொம்ப நாள் கழிச்சு இதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு கொடுத்த மோஸ்ட் காமன் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ்லாம் என்னென்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு கிளியராக இந்த எக்ஸலில் சொல்லியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் கிளைண்ட் ஃபீட்பேக்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.